நம்மளுடைய வெற்றி தலைவருடைய ஜனநாயக படம் வர 23ஆம் தேதி எல்லாருமே ஆவலா காத்துக்கிறீங்க. அதே மாதிரி தான் நானும் ஆவலா காத்துக்கிறேன். அந்த படத்துல என்னோட கேரக்டர் ஒரு முசல்மானா வரேன். என்னோட பேர் இலியாஸ். தலைவருக்காக என்னுடைய வீர தியாகமாக இருக்கிற ஒரு கேரக்டர். நண்பருக்காக அந்த படத்துல நான் அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ சீரியஸா என்னோட லுக்கின் கேட்டேன். இந்த லுக்கில் தான் இருப்பேன். இதே மாதிரியான கேரக்டருக்கு என்னன்னா நெத்தியில ஒரு சின்ன கருப்பு இருக்கும். நமாஸ் நிறைய பண்ணி பண்ண அதே மாதிரி ஒரு ஃபுல்லா போட்டிருப்பேன். இதே லுக்கில் தான் இருப்பேன். அதுல நான் குரான் படிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நமாஸ் பண்ற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்காங்க. நான் எல்லாருக்கும் நான் பொதுவானவன். சிலுவை போட்டா நான் கிறிஸ்துவன், புல்லா போட்டா நான் ஒரு முசல்மான், பட்டை போட்டா நான் ஒரு இந்து. நான் எல்லாருக்குமானவன். எஸ்பெஷலி புகாரியோட பிரியாணி நான் சின்ன வயசுல எனக்கு வந்து பெரிய ருசியே சுவையே அந்த பிரியாணி தான். ஸோ முஸ்லிம் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வெற்றி நிகழ்வுகளுக்கும் அது ரொம்ப ஃபேவரட் இருக்கிறது. எதிர்பார்ப்போடு இருக்காங்களோ எப்படா ஜனநாயகன் வரும் அப்படின்றது ஜனவரியில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நானும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப வெறித்தரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா மக்களுக்கு இது ஒரு பெரிய விருந்தா இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும், ஒரு பிளாஸ்டா இருக்கும். 23ஆம் தேதி நம்ம எல்லாருமே எங்க தங்க தளபதியுடைய இந்த படத்தை சிறப்பா கொண்டாடலாம். It will be a celebration. ஆந்திர பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு தமிழக மீனவர்கள் உரிமை கேட்டிருக்காங்க. தமிழக சார்பிலையும் அப்பீல் பண்ணிருக்கீங்க. எல்லாமே பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. நேத்து கூட வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. எல்லாம் நல்லபடியா சமூகமா முடியும். சார், அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சி என்ன சொல்றாருன்னா, தாவேகா எம்எல்ஏக்கள் தானா வருவாங்கன்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சிரிப்பா